ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோன்னா 1 to 2 years பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ராக் வந்து எப்படி தைக்கலாங்கிறத பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட்டிங் ஃப்ராகுங்க. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1 மீட்டர் கிளாத் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒரு 1 இயர்லேருந்து 2 இயர் பேபி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் கிளாத். இப்போ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுடிதாருக்குலாம் பார்த்தோம்னா ஃபோல்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லென்த் வைஸில் நம்ம ஃபோல்டு பண்ணுவோம் பார்த்தீங்களா. இப்போ பாருங்க, ஃபோல்டிங் பக்கம் வந்து என் பக்கமாக இருக்குது. இப்போ ஓப்பன் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கும். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கிறதுல 4 கிளாத் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஓகேங்களா. இப்போது நான் வந்து எனக்கு அகலம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வேணும் அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நான் போட்டுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அகலம் வந்து எவ்வளோ வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாடி மெஷர்மெண்ட் வந்து எங்களோட பாப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7 inches வந்து பார்த்திங்கன்னா வேணும். எக்ஸ்ட்ரா வந்து பார்த்தீங்கன்னா 1 inch நம்ம தையலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 8 inch வந்து பார்த்தீங்கன்னா அகலம் வந்து நான் எடுத்திருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங் பக்கம் என் பக்கம் இருக்குது, ஓப்பனிங் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் சைடில் இருக்குது. ஓகேங்களா. இப்போ நமக்கு ஃபோல்டு பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிளாத் வந்து பார்த்திங்கன்னா 4 துணி வந்து நமக்கு இருக்கும். சரிங்களா. இப்போ நம்ம வந்து டாப் போர்ஷன் வந்து கட் பண்ண போகிறோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து பிசுர் மாதிரி இருக்குது என்னோடய கிளாத்தில். நீங்கள் வந்து ஒரு 1/2 inch விட்டு நான் கட் பண்ணி மார்க் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த கிளாத் வந்து டோட்டலாக ரொம்ப லென்த்தாக இருக்கும். நான் வாங்கினது மொத்தமாக இந்த மாதிரி டெக்ஸ்டைல்லாம் நீங்கள் போனீங்கன்னா அந்த மாதிரி வாங்கிக்கலாம். எனக்கு ஹைட் வந்து நான் எவ்வளோ எடுக்கிறேன் அப்படிங்கிறத நல்லா கவனிங்க. 10 inches வந்து பார்த்தோன்னா நான் ஹைட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா. அகலம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தேவை வந்து 7 inches வந்து பாடியோட அகலம். அதாவது இந்த கிளாத்தை 4 ஃபோல்டு பண்ணதுக்கு அப்புறமா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. அப்போ 1 inch வந்து பார்த்தீங்க அப்படின்னா தையலுக்கு நமக்கு வேணும் அப்படிங்கிறனால 7 + 1 வந்து 8 inch வந்து அகலம் எடுத்துக்கிறேன். இப்போது 2 inch வந்து பார்த்தீங்க அப்படின்னா கழுத்தோட அகலம் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி 2.5 inch வந்து பார்த்திங்கன்னா கழுத்தோட இறக்கம் வந்து நான் மார்க் பண்ணி இதை வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரவுண்டு மாதிரி நம்ம வந்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கழுத்தோட அகலமும் கழுத்தோட இறக்கமும் வந்து நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இப்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஷேப் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் நான் வந்து ஒரு 2 inch வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டருக்கு வந்து நான் விட்டுக்கிறேன். இதை வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ இன்ச் இறக்கம் எடுக்கிறோம் அப்படின்னா 4 inch வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஆம் ஹோல் இறக்கத்துக்காக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கோடு போட்டுருங்க. பிகினர்ஸ்லாம் வந்து இதுக்கு நீங்கள் எல் ஸ்கேல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். இந்த மாதிரி கோடு போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாகவே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது பாடியோட அகலம் நான் சொல்லியிருந்தேன் 7 inches வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பாப்பாவுக்கு பாடியோட அகலம் வந்து வருது. அப்போது 1 inch வந்து பார்த்தோன்னா நான் வந்து தையலுக்குன்னு சொல்லி மார்க் பண்ணிவிட்டு 7 inchல ஒரு மார்க்கும் 8 inchல ஒரு மார்க்கும் வந்து பார்த்தோன்னா நான் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆம் ஹோல் வளைவு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கீழே வெயிஸ்ட் லைன் வந்து மார்க் பண்ணுறது, உடம்போட அகலம் வந்து பார்த்திங்கன்னா 7 inch நம்ம மார்க் பண்ணியிருந்தோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து ஒரு 1 inch உள் பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 1 inch இல்லை 1/2 inch அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக நீங்கள் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த இடத்துல ஹிப்பு கிட்ட வரும்போது நமக்கு கொஞ்சம் ஷேப்பாக இருந்துச்சு அப்படின்னா குழந்தைங்களுக்கு போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்தோன்னா உள் பக்கமாக வந்து ஒரு 1 inch நான் தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டேன். இப்போது ஆம் ஹோல் லைன் வரைஞ்சிடலாம். வரைஞ்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. பாடி பார்ட் வந்து நம்ம மார்க் பண்ணி முடிச்சாச்சு.
இந்த மாதிரி இதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீழே பாட்டம் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா அம்பர்லா கட்டில் வந்து நம்ம வெட்டணும். அது எப்படி வெட்டலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நீங்கள் பாடி பார்ட் வெட்டினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அளவுக்கு கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா மிச்சமாக இருக்கும். இந்த கிளாத்தை வந்து பார்த்தீங்கன்னா நான் எப்படி ஃபோல்டு பண்ணுறேன் அப்படின்னா, நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்டு வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி லென்த் வைஸ் ஒன்று வித் வைஸ் ஒன்று மடக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணிக்கோங்க. நம்ம சைடு வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ஃபோல்டிங் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் மிச்சம் எவ்வளோ கிளாத் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ஃபோல்டு பண்ணி வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இது என்னோட பக்கம் வந்து டபுள் ஃபோல்டிங் இருக்குது. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா 4 கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓப்பனிங்கில். இந்த மாதிரி 4 கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இதை வந்து கரெக்டாக ஃபோல்டு பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அந்த பாடி ஸ்பாட்டு நம்ம கரெக்டாக இதுக்கு மேலே வச்சுட்டு என்ன அகலம் வந்து ஹிப்புக்கு வந்து வேணும் அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த சைடு வந்து பாருங்கள் ஃபோல்டிங்கில் இருக்கும், நம்ம பக்கம் வந்து பார்த்தோன்னா டபுள் ஃபோல்டிங்கில் இருக்கும். ஒரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனிங்கில் இருக்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இந்த பாடி ஸ்பாட்டை நான் வந்து எடுத்துட்டேன். இப்போ இதை எடுத்துட்டு வெயிஸ்டோட அகலம் வந்து நமக்கு எவ்வளோ மார்க் பண்ணியிருந்தோம், 1/2 இன்ச்சு உள்ள 7 இன்ச்சு பாடியோட அகலம். அப்போ 1/2 இன்ச்சு நான் உள்ள தள்ளி மார்க் பண்ணியிருந்தேன். அப்போ 6.5 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து வெயிஸ்டோட அகலமாக நமக்கு கிடைக்குது. இந்த கார்னரில் நம்ம கிளாத் ஃபோல்டு பண்ண பார்த்தீங்களா, அந்த கார்னரில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். இந்த 6.5 இன்ச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறோம். எந்த மாதிரி மார்க் பண்ணுறோங்கிறத பாருங்கள். இந்த கார்னரில் தான் வந்து நம்ம மார்க் பண்ணுறோம். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சர்க்கிள் அம்பர்லா, ஓகேங்களா. ஸோ அப்போ அதனால் கிளாத் வந்து உங்களுக்கு நம்ம ஃபோல்டிங் வந்து பார்த்தோன்னா 4 பண்ணியிருக்கோம், ஓகேங்களா. 4 துணி வந்து நமக்கு இதில் இருக்குது. இப்போது வெயிஸ்ட் லைன் வந்து நம்ம மார்க் பண்ணியாச்சு. அந்த ஃப்ராகோட லென்த் வந்து நமக்கு ஹிப்புலேருந்து கீழே பாட்டம் வரைக்கும் எவ்வளோ வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 இன்ச்சஸ் எனக்கு வேணும். ஏன்னா நம்ம இப்போ ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ மட்டும் போட்டு யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் ஒரு 1 இயர் 2 இயர் பேபி ஆகிற வரைக்கும் நமக்கு யூஸ் பண்ணுற மாதிரி தான் எடுப்போம் இல்லைங்களா. ஸோ அதனால் நான் கொஞ்சம் லென்த்தாகவே எடுத்துக்கிறேன். 12 இன்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ராகோட ஹைட்டுன்னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். இப்போ இதை எப்படி மார்க் பண்ணணும்னா, நம்ம வெயிஸ்ட் லைன் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதில் இருந்து கரெக்டாக 12 இன்ச்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்க்கிள் லைனில் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எல்லா பக்கமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 இன்ச்சஸ் இருக்கணும். இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 பீஸ் அம்பர்லா, 2 பீஸ் அம்பர்லா இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்போ நம்ம கொடுத்துட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் சர்க்கிள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே வந்து ஃபுல்லாக சர்க்கிள் அம்பர்லா மாதிரி வரும். ரொம்பவே அழகாக இருக்கும் இது குட்டீஸ்க்கு போடும்போது. இந்த மாதிரி பாருங்கள், இதில் மார்க் பண்ணிவிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போது இங்கே பாருங்கள், இந்த இடத்துல நான் வந்து கர்வ் லைனாக மார்க் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துடுங்க. பிகினர்ஸ்க்கு வந்து கம்பல்சரி எதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் யாராவது பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க. இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தோன்னா மார்க் பண்ண லைனில் கட் பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம வந்து பாட்டம் பார்ட்டு கட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாடி ஸ்பாட்டும் நம்ம வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பாட்டம் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோல்டிங்கில் இருந்துச்சு இல்லையா, ஸோ அப்போ அதோட வியூ எப்படி இருக்குன்னு நான் காமிச்சிட்றேன் உங்களுக்கு. இந்த மாதிரி ஸ்கர்ட்டுக்கு வந்து எடுத்து போடும்போது ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறக்கு. இப்போ இந்த கட் பண்ண பாட்டம் பார்ட்டை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சர்க்கிளில் இருக்கிறதுனால ரொம்பவே அழகாக இருக்கும்.
குட்டீஸ்க்கு வியர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி தான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷிங் லுக் வந்து கிடைக்குங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிறத பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பேக் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிப்பு தான் வந்து வச்சு தைக்க போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ஜிப்பு வந்து நான் எடுத்திருக்கேன். அது மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது பட்டன்ஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை பவு அந்த மாதிரி ஏதாவது வைக்கிறனா கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் எடுத்துகிட்டு சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேக் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம வந்து சென்டர் வந்து இதில் மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு வந்து பார்த்தோன்னா இதில் அடிஷ்னலாக ஒரு கிளாத் வந்து கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஜிப்பு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருப்போம், பேசிக் கிளாஸில். இப்போ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி அடிஷ்னல் பீஸ் வந்து நம்ம எடுத்து அதை ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடிஷ்னல் கிளாத்தை வந்து பார்த்திங்க அப்படின்னா 3 எட்ஜ்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது வந்து நம்ம பேசிக் கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். பிகினர் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு எப்படி ஸ்டிச் பண்ணுறங்கிறது தெரிஞ்சிருக்கும், நம்ம குரூப்பில் இருக்கவங்க எல்லாத்துக்கும். இந்த மாதிரி இப்போ ஒரு கிளாத்தை வந்து எடுத்து நான் 3 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஃபினிஷ் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ இது என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா பேக் பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே கரெக்டாக இந்த கிளாத்லேயும் வந்து பார்த்தோன்னா சென்டர் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து சென்டரில் இருக்கிற மாதிரி பின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அதுக்கு நேராக மேலே ஒரு தையல் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து இது கரெக்டாக ஸ்ட்ரெயிட்டாக எனக்கு வைக்க தெரியல, க்ராஸாக வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்க. அதனால் வந்து கரெக்டாக வச்சுட்டு கூட இந்த அடிஷ்னல் கிளாத்தையும் இந்த மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு தையல் கூட நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்தோன்னா தையல் போட்டுட்டு ஜிப்பு வந்து நமக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த இடத்துல கரெக்டாக ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஊசி வந்து பார்த்தோன்னா உள்ளே தான் இருக்கணும், மேலே இருக்கக்கூடாது. அதை அப்படியே வந்து வச்சுட்டு ஒரு சின்னதாக ஒரு குட்டி தையல் போட்டுட்டு திரும்ப அகைன் திருப்பி பால் மாதிரி கொண்டு வந்துட்டு ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துடலாம். இந்த மாதிரி போட்டு எடுத்துருங்க. இப்போ நமக்கு வந்து இந்த அடிஷ்னல் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 3 தையல் வந்து இப்போ நம்ம போட்டிருக்கிற மாதிரி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சென்டர் லைன் வருது பார்த்தீங்களா, நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போட்ட பாருங்க கரெக்டாக அந்த சென்டர் லைனில் போட்ட தையலை மட்டும் கரெக்டாக நேராக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இது சென்டர் மாறக்கூடாது அப்படிங்கறக்காக நம்ம போட்ட தையல். எட்ஜ் வரைக்கும் நம்ம கட் பண்ணிடக்கூடாது. அந்த பா ஷேப் வரதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சின்ன மார்க்கிங் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஜிப் வந்து எப்படி தைக்கணும்னு. இந்த மாதிரி கரெக்டாக இந்த கார்னரில் ஒரு கிராஸ் மாதிரி, அந்த கார்னரில் ஒரு கிராஸ் லைன் மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணால் தான் நமக்கு வந்து பார்த்தோன்னா டேர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக வந்து ஜிப்பு வந்து கரெக்டாக ஷேப்பாக வரும். இந்த மாதிரி ஒரு சின்ன கட் கொடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக்கில் டேமேஜ் ஆகிடக்கூடாது, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இப்போது இதை கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த கிளாத்தை வந்து இப்படி உள் பக்கமாக நம்ம திருப்பிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடச்சிடும். பாருங்கள், இந்த மாதிரி உள் பக்கமாக திருப்பிட்டு இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பை வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். அவ்வளோதாங்க. ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. இந்த மாதிரி ஜிப்பு வந்து பார்த்தோன்னா நமக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இப்போ எனக்கு ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு மேலே விட்டுட்டு தான் நான் வந்து தையல் போடுறேன். எனக்கு அந்த சில்வர் வர இடத்துல கொஞ்சம் சுருங்கின மாதிரி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு அது வேணாம். அதனால் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நான் விட்டுட்டு அதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பு வந்து நான் தைக்க போகிறேன். இப்போது நெக்லைன் வந்து இன்னும் ஃபினிஷ் பண்ண கிடையாது. இதில் ஜிப் லைன் தான் இப்போ நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கோம். எப்பவும் போல் நம்ம அந்த ஜிப்பை வந்து பார்த்தோன்னா கீழ்ப்பக்கமாக வச்சுட்டு நம்ம இப்போ டேர்ன் பண்ண லைனில் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வச்சு நீங்கள் தையல் வந்து போட்டுருங்க.
கரெக்டாக அந்த பா ஷேப் வந்து வரும்போது அந்த சுருக்கம்லாம் இல்லாமல் கரெக்டாக எடுத்து விட்டுருங்க. கரெக்டாக டேர்னிங் பண்ணணும். அதை டேர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தோன்னா ஜிப் வந்து இடையில உங்களுக்கு கிராஸ் ஆகுது அப்படிங்கிறனால கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் தையல் போடுங்க. ரொம்ப ஸ்பீடாக வந்து போட்டுறக்கூடாது. கரெக்டாக அந்த ஷேப் வந்து டேர்ன் பண்ணணும். நீடில் வந்து கரெக்டாக அப்படி உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு திருப்பிட்டு இப்படி டேர்ன் பண்ணிக்கோங்க. டேர்ன் பண்ணிவிட்டு இந்த கிளாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வச்சுட்டு அந்த ஜிப்புக்கு மேலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டுக்கலாம். உள் பக்கம் பாருங்கள் நான் எந்த அளவுக்கு விட்டுருக்கேன் அப்படின்ட்டு. எனக்கு இந்த அளவுக்கு ஓப்பனிங் இருந்தால் போதும். இது வந்து அப்படியே நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிச்சுட்டு அப்படியே வந்து ஒரு தையல் வந்து நம்ம போட்டுடலாம். கரெக்டாக அந்த ஷேப் ஷேப் மட்டும் நம்ம கொடுக்கும்போது கரெக்டாக வந்து கொடுக்கணும். இப்படி நீடில் உள்ளே இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த கிளாத்தை வந்து பார்த்தோன்னா உள் பக்கமாக ஃபோல்டு பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்து ஒரு தையல் போட்டு எடுத்துடலாம். பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நமக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக இருக்குன்னு. இன்னும் நம்ம வந்து நெக் வந்து ஃபினிஷ் பண்ணலை. இப்போது இந்த இடத்துல நம்ம வந்து ஜிப் வந்து ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் விட்டுருக்கோம். இதை வந்து த்ரெட்டை வந்து எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் கட் பண்ணும்போது பிகினர் கரெக்டாக கேர்ஃபுல்லாக இருக்கணும். இது ஜிப்போடு சேர்த்து நம்ம க்ளோஸ் பண்ணுற அந்த இழுக்கிற ஜிப்போடு சேர்த்து கட் பண்ணக்கூடாது. இந்த ஜிப்பை வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் எடுத்து விட்டுருங்க. இப்படி எடுத்து விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நெக்லைன் ஃபினிஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஜிப்பை வந்து மடித்து நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அப்போ வந்து நமக்கு நீட்டாக ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடைக்கும். கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜிப் வந்து இப்போ வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து உள்ளே கொண்டு வரது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து ஜிப்பை வந்து இந்த கடைசி வரைக்கும் எடுத்து கூட விட்டுருங்க. அவ்வளோதாங்க. இப்போது ஃப்ரண்ட் பேக்கை எடுத்துகிட்டு 2 ஷோல்டரையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணி எடுத்துடலாம். இப்போது ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் லுக்கில் இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா எப்பவும் போல தாங்க நெக் பீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபினிஷ் பண்ண போகிறோம். நெக்கை இதுக்கு வந்து பார்த்தோன்னா கிராஸ் பீஸ் ஒன்று எடுத்துகிட்டு ஃபினிஷ் பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நம்ம வந்து ஃபினிஷ் பண்ணுறோம். ஓகேங்களா. இந்த மாதிரி ஜிப்பு கொஞ்சம் கடைசி வரைக்கும் இழுத்து விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கிராஸ் பீஸ் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நான் கிராஸ் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம நெக்லைனில் வச்சு தைக்க ஆரம்பிக்கலாம். நீங்கள் இந்த கிராஸ் பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோல்டெல்லாம் பண்ண வேண்டியதில்லை. பைண்டிங் கொடுக்குற மாதிரி சும்மா வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக சிங்கிளாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வச்சு எப்பவும் போல் ஸ்டிச் பண்ணோம் பார்த்தீங்களா. கரெக்டாக இந்த ஜிப்பு வருது பாருங்கள், அந்த நெக்லைன் எந்த இடத்துல வருதுன்னு பார்த்துட்டு அந்த ஜிப்பு மேலே லைட்டாக ஒரு ஃபோல்டிங் கொடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம நெக்லைனுக்கு வச்சு நம்ம தைப்போம் பார்த்தீங்களா ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில், அந்த மாதிரி சுற்றி நம்ம வந்து ஒரு தையல் போட்டுடலாம். கரெக்டாக அந்த டேர்னிங்லாம் வரும்போது கொஞ்சம் டேர்ன் பண்ணி நீங்கள் இந்த ப்ரெஷர் ஃபோட்டை தூக்கி விட்டீங்க அப்படின்னா அழகாக டேர்ன் ஆகிடும். அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து தையல் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு தையல் போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா 2 பக்கம் எனக்கு ஒரே மாதிரி இருக்கிறனால டிஃப்ரெண்ட் தெரியாது, நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ஏதாவது பிரிண்டட் கிளாத் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்டு பேக்கு இந்த மாதிரி தெரியும். இந்த மாதிரி மேலே வச்சு நம்ம நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு வந்து பார்த்தோன்னா இந்த கிராஸ் பீஸை நெக்லைனில் தைச்சு முடிச்சிடலாம். கரெக்டாக இந்த எட்ஜ் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஜிப்பு இருக்குது இல்லைங்களா, ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து எப்பவும் போல் சரட்டுன்னு தைச்சி விட்றாமல் கரெக்டாக அந்த எட்ஜை வந்து பார்த்திங்கன்னா கீழே ஜிப்புக்கு கீழே ஒரு ஃபோல்டு மாதிரி பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த கார்னரை ஃபினிஷ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும், ஏன்னா நீடில் வந்து பிரேக் ஆகிடும். ஸோ அதனால் வந்து பொறுமையாக தைங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் பீஸை வந்து நம்ம இந்த பக்கம் எடுத்து விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து நம்ம போடுவோம் பார்த்தீங்களா. இந்த கிராஸ் பீஸ் எடுத்துகிட்டு
பாருங்கள், இப்படி உள் பக்கமாக இந்த கிராஸ் பீஸை உள் பக்கமாக இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து நம்ம போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கமாக ஒரு தையல் வந்து போட்டுட்ருக்கோம் அந்த எட்ஜில். கரெக்டாக வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக அந்த நெக் லைன் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு அமுக்கு தையல்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தையல் போட்டு அந்த எட்ஜில் எடுத்துக்கலாம். கரெக்டாக இப்போ இந்த ஜிப் லைன் வரும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக தைக்கக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தைச்சி எடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போது இந்த அமுகு தையல் போட்டதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த உள் பக்கம் பாருங்கள், இப்போது இந்த கிராஸ் பீஸ் வந்து இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி மடித்து அடிக்கணும். இப்போது கரெக்டாக அந்த ஜிப்புக்கு நேராக இப்போ நான் ஃபோல்டு பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை இப்படி ஃபோல்டு பண்ணுறோம். இந்த ஃபோல்டிங் லைன் வந்து கரெக்டாக அந்த ஜிப்புக்கு நேராக வராமல், இந்த ஃபோல்டு பண்ணுற மொத்தமாக இருக்கக்கூடிய கிளாத்து இப்படி மொத்தமாக ஜிப்புக்கு நேராக வராமல் கொஞ்சம் அப்படி க்ராஸாக அப்படி லைட்டாக தள்ளி வச்சிங்கன்னா போதும். ஓகேங்களா? ஆனால் அந்த ஜிப்பு க்ளோஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக சொல்கிறேன். எப்பவும் போல் தான் நம்ம அந்த கிராஸ் பீஸை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மடித்து வச்சு தையல் போட்டுடலாம். அந்த ஜிப்புக்கு நேராக வரும்போது மட்டும் கொஞ்சம் தள்ளி இந்த பக்கமாக வச்சு அடிங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி நெக்லைன் வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணிடலாம். இப்போ இந்த இடம் பாருங்கள், ஃபினிஷ் பண்ணும்போது இந்த ஜிப்பு கிட்ட நான் சொன்னேன் பார்த்தீங்களா, மொத்தமாக அந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணாமல் கொஞ்சம் அப்படியே லைட்டாக க்ராஸாக அந்த ஜிப்பு கிட்ட வரா மாதிரி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஏன்னா அந்த மொத்தமாக இருக்கிற கிளாத் வந்து அந்த ஜிப்பு கிட்ட வரும்போது கொஞ்சம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ அதுக்காக தான், வேறு எதுவும் இல்லை. இங்கே பாருங்கள், நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி முடிச்சாச்சு. ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அழகாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, நெக்லைன் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ளைனாக இருக்குது. நீங்கள் வந்து ஏதாவது நான் சொன்ன ஆரம்பத்திலேயே பட்டன்ஸ், ஏதாவது டிசைன் பட்டன்ஸ் வந்து வச்சுக்கலாம். இல்லை பவு ஏதாவது இந்த மாதிரி வைக்கிறனா கூட நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். இப்போது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்போ நம்ம ஆம் ஹோல் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துடலாம். இப்போது நெக்லைன் மார்க் பண்ண மாதிரி தைச்ச மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆம் ஹோல் லைனும் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் பீஸை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் ஃபேப்ரிக்கோட நல்ல பக்கம் வச்சு ஆம் ஹோல் லைனில் ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டுட்ருக்கேன். இது ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம் ஹோல் லைனை வந்து லைட்டாக வந்து ஒரு சின்ன அர்க்காத் மாதிரி கொடுத்துக்கலாம். மெயின் ஃபேப்ரிக் டேமேஜ் ஆகிடக்கூடாது, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டியாக சின்ன அர்க்காத் கொடுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த அமுக்கு தையல் வந்து இந்த எட்ஜில் போடுவோம் பார்த்தீங்களா, இந்த மாதிரி தையல் வந்து பிகினர்ஸ் நீங்கள் உங்களுக்கு அப்போ தான் பர்ஃபெக்டாக வரும் அப்படின்னா போட்டு எடுத்துக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அமுக்கு தையல் போடாமல் அப்படி வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸை உள் பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா மடித்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பிகினர்ஸ் வந்து நீங்களும் இந்த மாதிரி ஒரு சும்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அமுக்கு தையல் போடாமல் அந்த எட்ஜில் நம்ம ஃபோல்ட் பண்ணி போடுவோம் பார்த்தீங்களா, கிராஸ் பீஸை உள்ளே போட்டுட்டு அந்த எட்ஜு தையல் போடாமல் இந்த கிராஸ் பீஸில் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய கிளாத்தை அப்படியே ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம வச்சு தையல் போட்டுரும். அவ்வளோதான். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்மெண்ட் நம்ம தைக்கும் போதும் ஒரு சின்ன அட்வான்ஸாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எட்ஜு தையல் வந்து போடாமல் நம்ம வந்து அப்படியே வந்து ஃபோல்டு பண்ணி மடித்தா நமக்கு வந்து எவ்வளோ நீட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா மடிச்சுக்கலாம். நம்ம அந்த எட்ஜில் அமுக்கு தையல் போடாமல் எப்பவும் அதுக்கு அடுத்த தையல் வந்து நம்ம போட்டுட்ருக்கோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக கிராஸ் பீஸ் அப்படிங்கிறனால நமக்கு சின்ன சின்ன குட்டி அர்க்காத் கொடுத்துருக்கறனால நமக்கு ரொம்பவே அழகாக ஃபினிஷிங் கிடைக்கும். கிராஸ் பீஸ் நமக்கு டோட்டலாக அதுவே நம்ம தைக்க அதுவே மடங்கி ஃபோல்டிங் வந்து நமக்கு கரெக்டாக வரும். அதில் வந்து நம்ம கரெக்டாக தையல் போட்டு எடுத்துக்கலாம்.
இதே மாதிரி இன்னொரு இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் பண்ணி எடுத்துருங்க. இப்போது இந்த 2 பார்ட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டு பேக்கு 2 பார்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா பாடி ஸ்பாட் வந்து நமக்கு அகலம் வந்து பார்த்தீங்கன்னா 7 இன்ச்சஸ்ன்னு சொல்லி மார்க் பண்ணியிருந்தோம். ஒரு 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையலுக்காக விட்டுருந்தோம் இல்லைங்களா. ஸோ இப்போ அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய தையலை வந்து கிளாத்தை வந்து 1 இன்ச்சுக்கு விட்டுட்டு நம்ம கரெக்டாக பாடி அளவு என்ன அளவோ நமக்கு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இதே மாதிரி 2 பக்கம் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் ஜாயின் பண்ணிக்கிறோம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா நெக்ஸ்ட் வந்து ஸ்கர்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அட்டாச் பண்ண போகிறோம். இப்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கர்ட் வந்து நமக்கு ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்டிங்கில் இருக்குது. அதுக்கு கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் பேக் பார்ட் அண்ட் ஃப்ரண்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஸ்கர்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தையல் போட்டு எடுத்துடலாம். சென்டர்லேருந்தே நீங்கள் வந்து தைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி நம்ம ஸ்கர்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சுக்கு கொடுத்துருக்கிற ஃபேப்ரிக் டாப்பில் வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதே அளவுக்கு தான் நமக்கு ஸ்கர்ட்டும் வந்திருக்கு. ஈக்குவலாக முடியுது பார்த்தீங்களா. ஏன்னா இந்த மாதிரி ஒரு கிராஸாக வளைவு கூட நம்ம கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா நமக்கு வந்து மேபி அதை உடம்பு போட்டாங்க அப்படின்னா பிரித்து விடுறதுக்கு கூட கொஞ்சம் அந்த மாதிரி தையல் வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் கொடுத்துருந்தோம் இந்த மாதிரி 1 இன்ச் நம்ம கொடுக்கும்போது பத்தலை அப்படின்னா கூட நமக்கு வந்து தையலுக்கு வந்து பிரித்து விட்டுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதாங்க. இந்த ஃப்ரண்ட் பார்ட்டையும் ஸ்கர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சென்டரை மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் முன்னாடி கரெக்டாக வருதான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டையும் பேக்கையும் நம்ம தையல் போட்டு வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்கர்ட்லேயும் வந்து பார்த்தோன்னா நமக்கு இந்த அளவுக்கு வந்து ஜாயிண்டிங் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ லைட்டாக ஒரு கர்வ் லைன் வந்து நீங்கள் அந்த இடத்துல கொடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா அதாவது உடம்பு போட்டால் கூட நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும் பிரித்து விட்டுக்கிறதுக்கு. மேபி இது அம்பர்லா கட் அப்படிங்கிறனால கீழே வந்து நமக்கு ரொம்பவே ஃபுல்லாக ரஃபுல் வர மாதிரி வரும். அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு வந்து பாடி அண்ட் ஹிப்பு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை அட்ஜஸ்ட் பண்ணுற டைப்பில் வந்து வரும். மேபி கிட்ஸுக்கு அப்படிங்கிறப்ப இந்த மாதிரி எல்லாம் வராது. மேபி வெயிட் போட்டாங்க அப்படின்னா வரும். அவ்வளோதான். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போது இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் பார்ட்டு ஒரு பார்ட்டையும் எடுத்துட்டு அந்த ஸ்கர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கத்தையும் எடுத்துட்டு நான் வந்து பார்த்திங்கன்னா வச்சு தையல் போட போகிறேன். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த அம்பர்லா கட்டு வந்து நமக்கு கொடுத்தது ஃபுல் அம்பர்லா சர்க்கிள் அப்படிங்கிறனால நமக்கு வந்து ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த பாட்டம் பார்ட் அந்த ஸ்கர்ட் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து ஓப்பனிங்கே இருக்காது. ஃபுல்லாகவே வந்து நமக்கு ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த ஃப்ரண்ட்டையும் பேக் பார்ட்டி ஃப்ரண்ட் பார்ட்டி நம்ம ஜாயின் பண்ணிக்கும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு பீஸும் இந்த ஸ்கர்ட்டில் ஒரு பீஸும் எடுத்துகிட்டு நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். கரெக்டாக அந்த எட்ஜு தையல் வருது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த எக்ஸ்ட்ரா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய கிளாத்தை வந்து லைட்டாக ஃபோல்டு பண்ணி விட்டுட்டு நீங்கள் வந்து தையல் போட்டுக்கோங்க. சென்டர்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து சைடில் வந்து கரெக்டாக கிளாத் வந்து ஃபினிஷாக வரும். இப்போ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. பேக் பார்ட்டையும் ஸ்கர்ட்டோட ஒரு பக்கத்தையும் நம்ம வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னு கேட்டிங்கன்னா ஃப்ரண்ட் பார்ட்டையும் இந்த ஸ்கர்ட்டோட இன்னொரு பார்ட் இருக்குது பார்த்திங்களா ஜாயின் பண்ணாமல் அந்த பார்ட்டையும் நம்ம வந்து இப்போ தையல் போட்டு எடுத்துக்கலாம். இந்த சென்டரில் வந்து பார்த்தோன்னா நம்ம வந்து ஒரு 2 தையல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கும். ஓவர்லாக் இருக்கவங்க ஓவர்லாக் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு 2 தையல் 3 தையல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக பக்காவாக கிடச்சிரும். அவ்வளோதாங்க. பாருங்கள் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் வந்து பார்த்தோன்னா அந்த கீழே கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வ்டு ஹெம் அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்ட்ரா தையல் வந்து நம்ம கொடுக்குறதா இருந்தால் கொடுத்துக்கலாம்.
இப்போது அந்த ஹெம்லைன் வந்து பார்த்தீங்கன்னா மடித்து அடிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது. இப்போ நமக்கு சாரீ பார்டர் இந்த மாதிரிலாம் மடிச்சு அடிக்கணும் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஃபோல்டு இந்த கர்வ் லைனில் இருக்குது அப்படிங்கனால 2 ஃபோல்டிங் வந்து பண்ணி அடிக்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுருளாக வந்துடும். ஸோ அதனால் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஃபோல்டிங் பண்ணி ஃபுல்லாகவே வந்து மடித்து அடிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்கர்ட் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபோல்டு பண்ணி அடிச்சிடுங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த கர்வ் லைன் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து ஒரு 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மடித்து தையல் போட்டுக்கலாம். நீங்கள் டபுள் ஃபோல்டாக மடித்து போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் கிராஸாக வரும், வளைஞ்சு சுருண்டு வர மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் டிஸ்டன்ஸில் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோல்டிங் கொடுத்து நீங்கள் தையல் போட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நீட்டாக ஃபினிஷிங் வந்து நமக்கு கொடுத்த மாதிரி இருக்கும். கடையில் நமக்கு எந்த அளவுக்கு இந்த கர்வ் லைன் எட்ஜஸ்லாம் நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் கிடைக்குங்க. அவ்வளோதாங்க, கார்மெண்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதோட ஃபைனல் லுக் வந்து பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தோன்னா பேக் சைடில் வந்து நான் ஜிப் வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டில் நமக்கு வந்து பிளைனாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஏதாவது பட்டன்ஸ் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.